ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவேக் டேக். இந்த வீடியோவில் நம்மளுடைய வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை நம்ம எப்படி delete பண்ணுறது இல்லாட்டி டீஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அதாவது இன்னைக்கு நம்ம நிறைய பேர் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை delete பண்ணிக்கணும் இல்லாட்டி டீஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு தேவை கண்டிப்பாக வரும். ஸோ அது எப்படி அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே கார்னரில் பாருங்க 3 டாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிட்டு இதில் செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் உள்ள போங்க. செட்டிங்ஸ் உள்ள போன பிறகு இங்க நீங்க பார்க்கலாம் அக்கவுண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு இங்க நீங்க கீழே பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா லாஸ்டா உங்களுக்கு delete account அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ கவனமாக இந்த விஷயத்தை நீங்கள் ரீட் பண்ணிக்கணும். அதாவது இஃப் யூ delete this account, நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை delete பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா the account will be deleted from WhatsApp and all your devices. அதாவது இந்த ஆப்ஷனை நம்ம ட்ரை பண்ணி delete பண்ணும்போது நீங்கள் வேறு டிவைசஸில் லொக் ஆகியிருந்தாலும் எல்லாமே delete ஆகிரும். அதோட உங்களுடைய மெசேஜஸ் ஹிஸ்ட்ரி, கால் ஹிஸ்ட்ரி எல்லாமே மெசேஜ் ஹிஸ்ட்ரி எல்லாமே delete ஆகிரும். அதோட நீங்க என்னன்னா ஏதாவது வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல அட் ஆகியிருப்பீங்களா இருந்தாலுமே அதுவுமே எல்லாமே ரிமூவ் ஆகிரும். சேனல்ஸ் நீங்க கிரியேட் பண்ணதுமே எதுவும் கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்களாச்சுன்னா அதுவுமே delete ஆகிரும். ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கவனமா ரீட் பண்ணிருங்க. அதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பார்க்கலாம் உங்களுடைய கண்ட்ரி ஓட்டோவா சூஸ் ஆகியிருக்கும். இங்க நீங்க எந்த அக்கௌண்ட்டை delete பண்ண விரும்புறீங்களோ அதாவது அந்த வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பரை நீங்க இந்த இடத்துல டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு delete அக்கௌண்ட் கொடுப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் சிலது கேட்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் சப்மிட் பண்ணும்போது உங்களால் உங்களுடைய வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக டீஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி delete ஆகினதுக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை அந்த ஃபோன் நம்பரில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ திரும்பவுமே அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை நம்ம delete பண்ணுறது இல்லாட்டி டீஆக்டிவேட் பண்ணுறது. ஸோ உங்களுக்குமே இந்த மாதிரி ஒரு தேவை வருமாச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.